இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. அந்த எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு துணை நின்று நம்மை வழி நடத்துவானாக. இந்த பதிவு மூலிமா நம்ம பகவத்கீதையை எளிமையான முறையில் பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற வகையில் எளிய தமிழில் சொல்லணும்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வரோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2 ஸ்லோகம் 53, சாங்கிய யோகத்திலிருந்து ஸ்லோகம் 53. இப்போ நம்ம ஸ்லோகத்தை படிப்போம், அப்புறமா விளக்கத்தை தெரிஞ்சுக்குவோம். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாயஸ்தி நிச்சலா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்யசி. இப்போது இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கத்தை பார்ப்போம். இங்கே ஸ்ருதி அப்படின்னு பகவான் சொல்கிறது வேதம். நம்ம தெய்வீக காரியங்களாகட்டும் லௌகீக காரியங்களாகட்டும் அது பண்ணுறதுக்குன்னு சில வேத முறைகளில் இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுவே சில பல வேறுபாடான கருத்துக்களால் நம்ம புத்தியை சரியான வழியில் செல்வதிலிருந்து நம்ம திசை திருப்பக்கூடும், குழப்பத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறார். ஸோ பகவான் கிருஷ்ணர் இதுக்கு என்ன பண்ண சொல்கிறாருன்னா, நம்ம புத்தியை ஸ்திரமாக நிலையாக ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக ஒரு வைராக்கியத்தோட நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா மேலே ஒரே நேர்கோட்டு எண்ணத்தோடு செலுத்தினோன்னா நாம் யோகங்கிற நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த யோகத்தினால நாம் நம்ம அறியலாம், தன்னை உணரலாம், செல்ஃப் ரியலைசேஷன் அடைய முடியும்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தை எளிமையான முறையில் புரிஞ்சுக்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்ருதி அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களான சிறந்த முனிவர்கள் அவங்களோட உயர்ந்த தியான நிலையத்தில் அவங்க உணர்ந்தது. இது ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் காட், அதாவது கடவுளிடமிருந்து நேரடியாக பெறப்பட்ட ஒரு விளக்கம், தெய்வீக விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இதை நம்ம ஆத்தன்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உண்மையான தெய்வீக கருத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்ருதியை பல பேர் பலவிதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பல உலக விஷயங்களை, பல காரியங்களை, அது தெய்வ காரியமானாலும் சரி மற்ற காரியமானாலும் சரி, வேதத்தில் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்து அதில் சொல்லியிருக்கிற முறைப்படி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற முறைப்படி பண்ணுறோம். உதாரணத்துக்கு ஹோமம், பூஜை, பண்டிகை, கல்யாணம், காது குத்து, இப்படி பல. ஆனால் இந்த முறை அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரே காரியத்தை ஒருத்தர் ஒரு முறையில் செஞ்சார்னா இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி செய்வார். அதனால் நாம் கேட்ட படித்த வேத அறிவை கூட நம்ம மறக்கிற மாதிரி ஆகிடும். அதை மறக்கிற மாதிரி இப்போ நமக்கு பலவிதமான ஊடக கருத்துக்களும் செய்திகளும் நமக்கு பல வகையில் வந்து எதையோ எப்படியோ பண்ணணும்னு திசை திருப்பி டைவர்ட் ஆகிறோம். ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார், இன்னொருத்தர் இல்லை அப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஒருத்தர் இதுக்கு ஹோமம் பண்ணணும்னு சொன்னார்னா நம்ம பங்காளி இந்த காரியத்தை இப்படி பண்ணலன்னா, இந்த சாஸ்திரத்தில் சொன்னபடி பண்ணலன்னா புண்ணியம் இல்லைன்னு சொல்லுவார். இதனால் நமக்கு குழப்பம் வரும். சில சமயங்களில் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்து அது டோட்டல் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெளி விஷயங்களில் வரட்டு சம்பிரதாயங்களில் அலட்டிக்காதப்பா,
உனக்கு வெளியில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ உனக்குள்ள எப்பவும் இருக்கிற இறைவனை பாரு. அவனை மட்டுமே எந்நேரமும் ஆராதிச்சு பாரு. உனக்குள்ள அமைதி இருக்குது. அந்த சாந்தி உனக்குள்ளேயே தான் இருக்குது. அதுக்குள்ளே அடங்கு. அதுதான் தியானம். இந்த தியானத்தின் மூலமாக நீ யோக நிலையை அடையலாம். யோக நிலைங்கிறது நம்ம தெய்வீகத்தோட இணையிற நிலை தான் யோக நிலை. அது மூலிமா நம்ம சமாதி நிலையை அடையலாம். அப்படி யோக நிலையை அடைந்தவர் தனது புத்தியை அசங்காமல் நிச்சலமாக ஸ்டில்னஸாக ஸ்திரமாக எப்பவும் யோக நிலையில் இருக்கலாம். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாராம்சங்க. நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.